இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்தானியுடைய பக்தர்களே, இன்றைய நாளிலே புனித பேதுருவை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். பேதுருவினுடைய வாழ்க்கை கடவுளோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை. தொடக்கத்திலிருந்தே, ஆண்டவருடைய தொடக்க காலத்திலிருந்தே, அவருடைய பொது வாழ்க்கையிலிருந்தே புனித பேதுரு அவர்கள் இயேசுவோடு நெருங்கி இருந்த 3 அப்போஸ்தலர்கள், 3 சீடர்களுள் அவரும் ஒருவர். அவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பாக மீன்களை பிடித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை பார்த்து, என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னார். அன்றிலிருந்து ஆண்டவருடைய சீடராக மாறினார், அவருடைய அப்போஸ்தலராக மாறினார். இன்று அகில உலகம் எங்கும் புனித பேதுரு அவர்களுடைய வழிமரபின் காண்கின்ற தலைவராக இருக்கின்றவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று. இந்த வார்த்தைக்கு தனது வாழ்வாலும் தனது சாட்சியத்தாலும் எப்படி செயல்படுத்தினார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். அவர் அப்போஸ்தலரின் தலைவராக இருக்கின்ற பொழுது புனித பவுலடிகரால் யூத மதத்தை அல்லாத பிற மக்களுக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை போதித்து அவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கினார். எனவே யூத கிறிஸ்தவர்கள் பேதுருவிடம் வந்து முறையிடுகிறார்கள். யூத மக்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், நாசரேத்திலிருந்து இயேசு யூத மக்களுக்காகத்தான் இறந்தார், நம்மைத்தான் அவர் மீட்டார், அவர் நமக்கு தான் மெசியா என்று ஒரு வாதம் இருந்தது. இதை புனித பேதுரு அவர்கள் எவ்வாறு தீர்ப்பு சொன்னார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்கின்றோம். அவர் சொல்கின்றார், கடவுள் பிற இனத்தாருக்கும், இந்த பிற இனத்தார் என்றால் அன்றைய காலகட்டத்திலே கிரேக்க நாட்டிலிருந்து வந்த மக்கள், அங்கு வாழ்ந்தவர்கள், எகிப்திலே வாழ்ந்தவர்கள், எருசலேமிலே வாழ்ந்தவர்கள் கிரேக்கர்கள், ரோமையர்கள், சமாரியர்கள், எசேனியர்கள், தீவிரவாதிகள், ரோமையருடைய ஆட்சியை எதிர்த்தவர்கள். இன்று பல்வேறு குழுக்களாக இருந்த மக்களுக்கும் கடவுள் தனது மீட்பை கொடையாக வழங்கினார். அவர்களுக்காகவும் அவர் உயிரை கொடுத்தார் என்ற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கின்றோம். எனவே புனித பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கடவுளை கண்டுகொண்டார். சீடர்களிடம் கேட்கின்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. அப்படி பேசுவார், நீர் மெசியா, உயிருள்ள கடவுளுடைய மகன் என்று சொல்கின்றார். 2வது, இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுளோடு இருந்தார். கடவுளுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னார், அவரை 3 முறை மறுதலித்தார். கடைசியாக கடவுளிடமிருந்து இயேசுவிலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். விண்ணகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன், மண்ணகத்தில் எதையெல்லாம் கட்டுவாயோ அதையெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும், மண்ணகத்தில் எதையெல்லாம் அவிழ்ப்பாயோ அதையெல்லாம் விண்ணகத்திலும் அழிக்கப்படும் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். எனவே நமது அன்றாட வாழ்க்கையிலே புனித பேதுருடைய பரிந்துரையை நாடுவோம், அவருடைய தலைமையிலே நாம் நம்பிக்கை கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே அதை அழகாக எழுதியிருக்கார், இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர் என்று. எனவே நமது மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்றால் நமது தலைவர்கள், திருச்சபையுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கின்றார் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு கேட்டு வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக நமது குடும்பத்திலும், நமது தொழிலிலும், நமது வாழ்க்கையிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைவாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.